ஆண்டவர் ரொம்ப நம்புறார். ஆண்டவர் ரொம்ப நம்புறார். கொஞ்சம் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது உங்களை எவ்வளவு பெரிய காரியத்திற்காக நம்புறார் அப்படின்றத நீங்க சீக்கிரமா நீங்க பாப்பீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட இடத்துல உங்களை உட்கார வைக்க போறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தர போறார். ஆமென். இன்றைக்கு இருக்கிற நிலைமையே இல்லை, இன்றைக்கு பார்க்கிற நீங்களே கிடையாது. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு வேற ஒரு ஜோன் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, வேற ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, வேற ஒரு முகத்தை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு, வேற ஒரு பவர் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு, வேற ஒரு மகிமை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. இன்னொரு கனத்தை ஆண்டவர் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையே ஆயத்தப்படு, ஜனங்களே ஆயத்தப்படு. கர்த்தர் பெரிய காரியத்தை நம் மூலமாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எல்லா பிரயாசங்களையும் ஆண்டவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்ம என்ன செஞ்சாலும் அவருடைய நாமத்திற்காக காண்பிக்கிற பக்தி வைராக்கியத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமென். ஆண்டவருக்காக நம்ம எடுக்கிற முயற்சிகளை எல்லாம் கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்தில் நம்ம 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அப்படின்னா ரொம்ப சோர்ந்து போய், அப்படின்னா உதற தள்ளப்பட்டு மறைஞ்சு ஒரு இடத்துல இனி வாழ வேண்டாம் என்கிற ஒரு சூழ்நிலையில எலியா போய் ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து எப்படி கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு நல்லா கவனிச்சுங்களேன், ஒரு பிள்ளை நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துல, ஒரு பிடிக்காத ஒரு வீட்டில், மோசமான ஒரு இடத்துல ஒரு பிள்ளை உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, ஒரு அம்மா இல்லைன்னா ஒரு அப்பா அந்த பிள்ளைய பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு இங்க என்ன வேலை, நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்கிற? அப்போ ஆண்டவர் எலியாவை பார்த்தா அப்படிதான் கேட்கிறாரு. ஒருவேளை உங்க பிள்ளைங்க யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதாவது ஒரு தெருவில் உட்காந்துருக்காங்கன்னு வைங்களேன், நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா, அவன் கூட சேர்ந்து இருக்கிற பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உடனே நம்ம என்ன கேட்போம் அப்படின்னு சொன்னா, உனக்கு இங்க என்னப்பா வேலை, நீ எதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற? ஆனா தன்னுடைய வாழ்க்கையே உடைஞ்சு போய் இனி ஊழியம் வேண்டாம் அப்படின்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னா, அந்த இடத்துல சோர்ந்து போய் இருக்கிறது ஆண்டவர் கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில இடத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன கேட்பார் அப்படின்னா, நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ எதுக்காக இப்படி இருக்கிற, நீ ஏன் மாறணும், எதுக்காக நம்ம தப்பு பண்ணக்கூடாது, எதுக்காக நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னா, எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மேல நான் வச்சிருக்கிற பொறுப்பு ரொம்ப பெருசு. நான் நம்புறேன், ஜெபத்துல கலந்து கொள்ளுகிறவங்க யாரு தெரியுமா? நம்ம சாதாரணமானவங்க இல்ல, ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே நீ அந்த இடத்துல உட்காராத, நீ அந்த காரியத்தை செய்யாத, நீ பொறுத்து போ, நீ ரெடி ஆயிக்கோ, நீ கோவப்படாத, நீ எல்லார மாதிரியும் இருக்காத அப்படின்னு சொல்றதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளை நம்பி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, பெரிய பொறுப்புகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்க ஒரு சில வேளைகளிலே சிலர் கேட்கலாம், நான் ஏன் ஆண்டவரே மாறணும்,
ஏன் எனக்கு மனசுன்னு ஒன்று இல்லையா? நான் வந்து மனுஷன் தானே, நான் இப்படி இருக்கிறதுல என்ன தப்பு? அவங்க இப்படி இருக்கிறதுனால தானே நான் இப்படி இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட கேள்விக்கு கர்த்தர் கிருபையா பதில் கொடுக்கிறாரு. இல்லை, எத்தனையோ பேர் சூறை செடியில் கீழே கிடத்திருக்காங்க, எத்தனையோ பேர் ஒளிஞ்சு வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்கள யாரையும் போய் ஆண்டவர் போய் உனக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்கல. ஆனா தீர்க்கதரிசியை பார்த்த ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு இங்க என்ன வேலை? என்ன அப்படின்னா, அவன் மேல ஆண்டவர் வைத்திருக்கிற பொறுப்பு ரொம்ப பெருசு. ஆண்டவர் அந்த மனுஷனை என்ன பண்றாருன்னா, அவனை ரொம்ப நம்புறாரு. யாரிடத்திலே அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்திலே அதிகம் கேட்கப்படும். அதே போல யாருக்கு ஆண்டவர் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களிடத்துல கர்த்தர் அதிகமான குவாலிட்டியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரதர், ஆண்டவர் உங்கள்கிட்ட ரொம்ப பெருசா எதிர்பார்க்கிறார். அம்மா, உங்கள்கிட்ட ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்க மேல கொடுக்க போகிற பொறுப்பு மட்டும் பெருசு இல்லை, கர்த்தர் உங்களை ஒரு பெரிய காரியத்திற்காக ஆண்டவர் நம்புகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். சில பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்லுவோம், சினிமா பாட்டு கேட்காதப்பா, சினிமா பார்க்காதப்பா, உன் மொபைல்ல எதுக்குப்பா சினிமா பாட்டு கேட்குது? நான் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு உண்மையா ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் வந்து பரிசுத்த வாழ்க்கையிலே தங்களுக்கு உள்ளதான் தடுமாறுவாங்க. அப்படின்னா அவங்களால தப்பு சிலது பண்ணிடுவாங்க, ஆனா மனசாட்சி அவங்கள ரொம்ப குத்திரும். ஆனா வெளி தோற்றத்திற்கு ஒரு மனுஷன் வந்து ஆண்டவரை இப்படி விட்டு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு உண்மையா ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். நமக்கு யாருக்கும் தெரியாத இடத்துல நம்ம தவறலாம், நம்ம கோவப்படலாம், அந்த மாதிரி சூழ்நிலை வரலாம். ஆனா சிலதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, நம்மளால அவாய்ட் பண்ண முடியும், நம்மளால தாண்ட முடியும். இப்போ பாருங்களேன், நம்முடைய போன்ல இருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், டிபி, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஒரு உண்மையான ஸ்பிரிச்சுவலான பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தரையும் அவரையும் சார்ந்த காரியத்தை தான் அவங்க வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு உலக காரியத்துல வந்து ஈடுபாடு இருக்காது. அவங்க ஒண்ணு வசனம் வைப்பாங்க, இல்லைன்னா பாட்டுகளை வைப்பாங்க, இல்லைன்னா செய்தியை வைப்பாங்க. பாருங்க, போனுடைய வால்பேப்பர்ல பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வைப்பாங்க. அவங்களுடைய மொபைல்ல வந்து ரிங்டோனா வந்து சினிமா பாட்டெல்லாம் வைக்க மாட்டாங்க. இவங்க யார் அப்படின்னு சொன்னா, ஓரளவு நான் என்ன சொல்றேன்னா, ஸ்பிரிச்சுவலா ஆண்டவருக்குள்ள வாழணும்னு ஆசைப்படுறவங்க. இதெல்லாம் நம்மளால ஜென்ராவே நம்மளால ஒதுக்கிக்க முடியும். சும்மாவே நம்ம வந்து நினைச்சா அதான். இது வந்து ஒரு பெரிய சவால்லையோ இதுலன்னா இது ஒரு பெரிய ஃபைட்லயோ எல்லாம் வராது. இது சும்மா தூக்கி போட வேண்டியது. ஆனா இந்த விஷயத்திலேயே நம்ம உண்மை இல்லைன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்திலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளால நம்மளால பண்ண முடியலன்னா, அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயத்துல அப்படின்னா காமனா அவாய்ட் பண்ண வேண்டிய இந்த காரியத்திலேயே ஒரு மனுஷனுக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நம்ம இப்படி பண்ணக்கூடாது, நம்ம செய்ய வேண்டாம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்ற உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னா பெரிய பாவத்தை எப்படி அவங்களால விட முடியும்? அசுத்தங்களை எப்படி விட முடியும்? அதனால இன்றைக்கு ஆண்டவர் நிறைய பேரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? நீ ஏன் கோவப்படுற? நீ எதுக்கு அந்த இடத்துல பிரச்சனை பண்ற? நீ அந்த இடத்துல எதுக்கு இப்படி நடந்துக்கிற? நீ அப்படி நடந்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேல அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை ரொம்ப பெருசு. ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய காரியத்திற்காக ஆண்டவர் நம்புகிறார், ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஆண்டவர் நம்புகிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். இப்போ இதை விட்டுருங்க. அதற்கு பிறகு யோனா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வரும்போது யோனாவை பார்த்த ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ
நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படின்னு கேட்ட உடனே அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது, நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லது. அப்படியா, சரிப்பா, நீ அப்படி நினைச்சுக்கிறியா, சரி நீ வச்சுக்கோ. ஆனா ஆண்டவர் அந்த மனுஷனிடத்துல கேட்ட இன்டென்ஷன், அந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஊழியக்காரன்பா, உன் வாயில நிறைய பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்ற, உன் பிரசங்கத்துல இத்தனை ஆயிரம் பேர் ரட்சிக்கப்படுறாங்க, நீ எப்படி அந்த காரியத்தை செய்ய முடியும்? நீ செய்யாத, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லது இல்ல, ஏன்னா நீ ரொம்ப தலைமைன் ஆக போற, உன் மேல பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்றத புரிஞ்சு கொள்ளுகிற அளவிற்கு கூட யார் இல்லை அப்படின்னா இந்த மனுஷன் இல்லை. இப்ப இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்தா ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இனி அதிக கேடானது ஒன்றும் நீ என்ன பண்ணாத, செய்யாத. ஏன் அப்படின்னா, இனி ஒரு டைம் நீ அப்படி பண்ணனா உன்னை தூக்கி எடுக்க முடியாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை நம்புறார், உங்களை நம்புறார். நீங்க அமைதியா இருக்க முடியாது, நீங்க சோம்பேறித்தனமா இருக்க முடியாது, நீங்க ரொம்ப நேரம் தூங்க முடியாது, நீங்க அதிகாலையில எழும்பணும், உங்களுக்குள்ள விஷன் இருக்கணும், உங்களுக்குள்ள எழுப்புதல் இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார், உங்களும் என் மேலையும் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெரிய திட்டம். ஹல்லேலூயா. இந்த உணர்வு உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். என்ன உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என் மேல காட், என் மேல ஏசப்பா ஒரு பெரிய பிளானை வச்சிருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. அம்மா, நீங்க ஏன் தாழ்ந்து போகணும்? ஏன் தாழ்ந்து போகணும்? நீங்க எதுக்கு தாழ்ந்து போகணும்? என் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. நீங்க எதுக்காக அதிகாலையில எழும்பணும்? சொல்லுங்க, ஆண்டவர் உங்க மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. நீங்க ஏன் இந்த காரியத்தை குறித்து ரொம்ப குழப்பிக்க கூடாது? சொல்லுங்க சத்தமா, ஆண்டவர் உங்க மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. நீங்க உடம்ப நல்லா பார்த்துக்கணும். ஏன் உங்க உடம்ப நீங்க நல்லா பார்த்துக்கணும்? சத்தமா சொல்லுங்க, உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க நல்லா சாப்பிடணும். எதுக்கு சாப்பிடணும்? உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க எப்பவுமே ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஆளா இருக்கணும். ஏன் இருக்கணும்னா, உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்க மேல பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதற்கு முன்னே அந்த திட்டங்கள் ஒன்றொன்றாய் சரியாக போகிறது. ஹல்லேலூயா. நீங்க ஏன் உங்களை பார்த்தே நீங்க கேட்கணும், நான் ஏன் கத்துக்கணும், நான் எதுக்காக கத்துக்கணும், நான் எதுக்காக மனசுல போட்டு உழைக்க கூடாது, எதுக்காக இந்த இடத்துல நான் மாறணும்? உடனே உங்களை பார்த்து நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, என் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். சோ வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும், இந்த ஜெபத்துல கலந்து கொள்கிற எல்லா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் அப்படிதான். நீ செல்போன் பார்க்காதப்பா, நீ இந்த மாதிரி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லும் போது நீங்களே சொல்லிக்கணும். என்ன சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க சாதாரணமானவன் அல்ல, நீ சும்மா உள்ள ஆள் இல்ல, உன் மேல காட்ஸ் கர்த்தர் ஒரு பெரிய பிளானை வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறதுனால நீங்க இது எதையுமே செய்ய முடியாது. ஆமென். சிம்சோனை குறித்து அவனுடைய தாய் தகப்பனிடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைய நீ மாசமா இருக்கும் போதே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, திராட்சரசம் குடிக்காதேன்றாரு. யாரு? சிம்சோன் வயித்துல மாசமா இருக்கிறாங்க. மாசமா இருந்தா பிள்ளைக்கு ட்ரீட்மெண்டா, அம்மாவுக்கு ட்ரீட்மெண்டா? எங்க இருந்து ஆண்டவர் ஆரம்பிக்கிறாரு? அம்மால இருந்து ஆரம்பிக்கிறார். அம்மாட்ட சொல்றாரு, உனக்கு பிறக்க போற பிள்ளை சாதாரணமான பிள்ளை இல்ல, அந்த பிள்ளை ஸ்பெஷல், அந்த பிள்ளை நசரேய விரதம் உள்ளவன், அந்த பிள்ளைய கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன், அதனால நீ பெத்தெடுக்க போகிற பிள்ளை ஸ்பெஷலா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணக்கூடாது? அப்போ கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு பிள்ளை கிட்ட இருக்கிற அந்த விஷனுக்காக ஆண்டவர் யார்கிட்ட எதிர்பார்க்கிறாரு? யார்கிட்ட எதிர்பார்க்கிறாரு?
பிரதர் நீங்க சண்டை போட முடியாது, சிஸ்டர் நீங்க சண்டை போட முடியாது. ஏன் நீங்க சண்டை போட முடியாது தெரியுமா? ஏன் நீங்க வாக்குவாதம் பண்ண முடியாது தெரியுமா? நீங்க வளர்த்துறது ஒரு ஊழியக்காரனை வளர்த்துறீங்க, நீங்க வளர்த்துறது ஒரு ஊழியக்கார பிள்ளைய வளர்த்துறீங்க. ஆண்டவர் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளை சாதாரணமான பிள்ளை அல்ல. அந்த பிள்ளைய கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமானால் உங்களிடத்திலிருந்து ஆரம்பிக்கணும். பரிசுத்தம் உங்களிடத்திலிருந்து ஆரம்பிக்கணும், விஷன் உங்களிடத்திலிருந்து ஆரம்பிக்கணும், தாழ்மை உங்களிடத்திலிருந்து ஆரம்பிக்கணும், பொறுமை உங்களிடத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அப்போ ஆண்டவர் எங்க இருந்து கொண்டு வராரு பாருங்க. பயன்படுத்த போகிறது சிம்சோனை தான். ஆனா ட்ரீட்மெண்ட் யாருக்கு சொல்லுங்க? இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நீ நல்லா வாழு. நான் தான் இப்படி பண்ணிட்டப்பா, நான் ஒரு கோவக்காரிப்பா, நீ இந்த மாதிரி கோவப்படாத. நான் பொறுமை இல்லாதவப்பா, நீ பொறுமையா வாழு அப்படின்னு நம்ம பிள்ளைகளை பார்த்து நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நீதான் சொல்லுவோம். ஆனா இன்றைக்கு ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஒவ்வொரு பெற்றோர்களை பார்த்தும் சொல்றாரு, உங்க பிள்ளைகளிடத்துல என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த மாற்றத்தை நீங்க முதல்ல ஜெயிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க அந்த காரியத்தை செய்யணும், நீங்க அந்த பிசாசை துரத்தணும், நீங்க அந்த சாபத்தை முழுவதுமாக துரத்தணும். நீங்க அந்த உங்களையே கர்த்தர் என்ன பண்றாருன்னா ப்ரிப்பரேஷன் பண்றாரு. ஏன் நீ எதுக்கு முடிவெட்ட கூடாது, நீ எதுக்கு பிரேதத்துக்கு பக்கத்துல போக கூடாது, நீ எதுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ண கூடாது? ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் மேல எனக்கு இருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. நீங்க எல்லார மாதிரி இனி இருக்க கூடாது. இந்த ஜெபம் முடிய 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 உங்களுக்குள்ள ஒரு பெரிய டிஃபரெண்ட் வரணும், ஒரு வித்தியாசம் உங்களுக்குள்ள வரணும். மற்றவங்க பார்க்கும்போது அந்த வித்தியாசம் உங்களுக்குள்ள தெரியணும். உங்க நடக்கையில ஒரு வித்தியாசம் வரணும், உங்க பேச்சில் ஒரு வித்தியாசம் வரணும், உங்க ட்ரெஸ்ஸிங்ல ஒரு வித்தியாசம் வரணும். ஆமென். உங்க ஜபத்துல ஒரு வித்தியாசம் வரணும். ஏன் அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஒரு பெரிய திட்டத்தோடு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த ஜபம் முடிய முடிய உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை ஆண்டவர் நிச்சயம் வெளிப்படுத்த போகிறார். ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்புறார். ஹல்லேலூயா. கை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், அப்பா அப்பா நானும் எல்லார போல சாதாரணமானவரை போல அப்படி நான் நினைச்சேன், அதனால தான் நான் கோவப்பட்டேன். அவங்களே கோவப்படுறாங்க, நான் கோவப்படக்கூடாதான்னு நான் நினைச்சது தப்பு தான்ப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் அறிக்கை செய்யுங்க. நீங்க விட்டு கொடுக்க ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட போகிறது, ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட போகிறது. கேளுங்க அப்பாட்ட, எசப்பா எசப்பா அந்த கிருபை எனக்கு உண்டாவதாக. நன்றி அப்பா. ஆண்டவரே, இனி நான் மற்றவர்களை போல அல்ல, மற்றவர்களை போல அல்ல, எனக்குள்ள நீங்க வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, என்ன நீங்க நம்பினதை நிறைவேற்றுவதற்கு ஒரு மகிமை என்னை முழுவதுமாய் சூழ்ந்து கொள்ளி, ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றம் எனக்குள்ளே உண்டாவதாக, எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. பாடும். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும்
தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். பாடுவோம். ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. ஹல்லேலூயா. நம்ம யாராமா? நம்ம யாராமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம யாராமா? ரொம்ப விசேஷமானவர்கள், விசேஷமானவர்கள். இந்த பரலோகம் நம்மளை எப்படி பார்க்குது அப்படின்னா விசேஷமானவர்களா பார்க்குது. ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா விசேஷமானவர்களா பார்க்கிறாரு. ஆண்டவர் ரொம்ப நம்புறாரு, ஆண்டவர் ரொம்ப நம்புறாரு. கொஞ்சம் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது உங்களை எவ்வளவு பெரிய காரியத்திற்காக நம்புறார் அப்படின்றத நீங்க சீக்கிரமா நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட இடத்துல உங்களை உட்கார வைக்க போறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தர போறாரு. ஆமென். இன்றைக்கு இருக்கிற நிலைமையே இல்லை, இன்றைக்கு பார்க்கிற நீங்களே கிடையாது. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு வேற ஒரு ஜோன் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, வேற ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, வேற ஒரு முகத்தை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு, வேற ஒரு பவர் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு, வேற ஒரு மகிமை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. இன்னொரு கனத்தை ஆண்டவர் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையே ஆயத்தப்படு, ஜனங்களே ஆயத்தப்படு. கர்த்தர் பெரிய காரியத்தை நம் மூலமாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் குறைய சின்ன சின்ன சுபாவம் இருந்தா கூட விட்டுருங்க. 100 நாளுக்காக வெயிட் பண்ணாதீங்க. 50 நாள் முடிகிறதுக்குள்ள சொல்லுங்க, அதுக்குள்ள நான் தூக்கி போட்டுறேன். அந்த கள்ள உறவை தூக்கி போட்டுருங்க, தவறான பழக்க வழக்கத்தை தூக்கி போட்டுருங்க, அந்த எண்ணங்களை தூக்கி போட்டுருங்க, அந்த அடிக்ஷனை தூக்கி போட்டுருங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்திற்காய் கர்த்தர் உங்களை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமென். நீங்க மட்டும் சரியாயிட்டீங்கன்னா அந்த காரியம் நேர்த்தியா உங்க மூலமா நடக்கும். அத நிறைய பேர் பார்ப்பாங்க, ஆச்சரியப்படுவாங்க. கர்த்தர் உங்களை கொண்டே அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. அப்போ எப்பவுமே மனசுக்குள்ள இருக்கணும், உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை. நீங்க அந்த மாதிரி சில வீடுகளுக்குள்ள போய் உட்காரும் போது உங்களை பார்த்து நீங்க கேட்கணும், உனக்கு இங்க என்ன வேலை? இந்த இடத்துல நீ உட்காரக்கூடியவனா? இந்த இடத்துல நீ உட்காரலாமா? தப்பு இல்லை. இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க, இது உனக்கு தகுதியானதா? இது உனக்கு இது உனக்கு உன்னை பற்றி யாராவது இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சா நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமான்னு உங்களை பார்த்தே கேட்கணும். முதல்ல ஊர்ல இருக்கிறவங்க உங்களை மதிக்க வேண்டாம், முதல்ல யாரை மதிக்கணும்? நீங்க நம்மளை முதல்ல மதிக்கணும். நான் முதல்ல என்ன மதிக்கணும்? நான் முதல்ல கண்ணாடிக்கு முன்னாடி பார்க்கும்போது என்ன குறித்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். நான் நல்லா இருக்கிறேன்னு நான் நினைச்சா போதும், இன்னொருத்தர் நல்லா இருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சாலே இந்த உலகத்துல என்னால வெற்றியா வாழ முடியும். ஆமென். ஆனா உலகத்துல இருக்கிற அவ்வளவு பேரும் நீ நல்லா இருக்கிறேன்னு சொல்லி நான் கண்ணாடிக்கு முன்னாடி நான் நல்லா இல்லைன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு நல்லா இல்லைன்ற ஒரு சர்டிபிகேட்டை நான் எனக்கு தந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எனக்கு தந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உலகமே எனக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுத்தாலும் ஆனா நான் கொடுக்கிற சர்டிபிகேட் இல்லாம இந்த உலகத்துல வெற்றியா வாழ முடியாது. அம்மா, பிரதர், சிஸ்டர், வேற யாரு கொடுக்கறத குறிச்சும் கவலைப்படாதீங்க. நீங்க என்ன சர்டிபிகேட் கொடுத்துருக்கீங்க, உங்களை குறிச்சு நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க?
இதுவரைக்கும் ஒருவேளை ஒரு ஆகாத பையன் நினைச்சிருக்கிறீங்களா? இதுவரைக்கும் ஒருவேளை நான் கை செய்தா எதுவுமே நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? என் குடும்பமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறாரு. பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்புறாரு. நீங்க எழும்புங்க, நீங்க தைரியப்படுங்க. ஹalleluya. ராதாலா ரம்காமா நாதானாமா. இது அல்ல இந்த யோசனைக்குள்ள போக கூடாது. இந்த இடத்தை விட்டு வெளியே வரணும். இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரணும். இந்த அவமானத்தை விட்டு நீங்க வெளியே வரணும். ஆமென். இந்த மன கஷ்டத்தை விட்டு நீங்க வெளியே வரணும். நீங்க சீக்கிரமா இந்த பாவத்தை விட்டு வெளியே வரணும். இந்த அசுத்தத்தை விட்டு நீங்க வெளியே வரணும். இந்த மனுஷனை விட்டு நீங்க வெளியே வரணும். ஏன் அப்படின்னா கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. அந்த திட்டத்தை பிசாசு அறிஞ்சிருக்கிறதுனால தான் உங்களை ஏதாவது ஒரு காரியத்துல கொண்டு போய் படுக்க வைக்கலான்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் இந்த 47வது நாள் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து தட்டி எழுப்பி, இல்ல இல்ல இல்ல, நீ மாறணும் மகளே, நீ வெளியே வரணும். நீ விட்டுறாத, அபிஷேகத்தை விட்டுறாத, மகிமையை விட்டுறாத, கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற விஷனை விட்டுறாத. லாத்தானா மரா ஹதலா ரபோரா. இயேசுவே உம்முடைய கிருபை 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 கிருபை. ஹalleluya ஹalleluya. அதை தெரிந்த ஒரு நபர் யார் அப்படின்னா கிதியோன் தான். அதை ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டார். என்ன தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாரும் மாதிரி நம்ம கிடையாது, இவங்க எல்லாரும் மாதிரி நம்ம கிடைக்காது. அதனால தான் ஏசப்பாவும் பேசுறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உடனே அவர் கேட்கிறாரு, ஆண்டவர் என் கூட இருந்தா இதெல்லாம் நடப்பானேன் அப்படின்னு கேட்கிறாரு. இது நடக்கிறத குறித்து நீ எதுக்கு கவலைப்படுற? நடக்கிற இந்த காரியத்தை உன்னை கொண்டே நான் சரி பண்ணுவேன்னு கர்த்தர் அவனை அழைக்கிறார். நான் நம்புறேன், உங்களை கொண்டு கர்த்தர் சரி பண்ண போறார். இந்த யுத்தத்தை உங்களை கொண்டு கர்த்தர் நிறுத்த போறார். உங்களை கொண்டு இந்த காரியத்தை செய்ய போறார். ஹalleluya. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆவத்தாலை அசைவா, நெருப்பாய் இறங்கிடுவா. நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆவத்தாலை அசைவா, நெருப்பாய் இறங்கி. கைகளை மேல ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கி நீ ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கி நீ ஜுவா. கைகளை மேல ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கி நீ ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கி நீ ஜுவாலையே. ஹalleluya ஆமென். உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன காரியம்? ஆமென். நீங்க வேகமா போய் குளிக்க போறீங்க. எப்படி போகணும் அப்படின்னு சொன்னா, ஏன் நீங்க வேகமா போய் குளிக்கணும் சொல்லுங்க? ஏன் வேகமா குளிக்கணும்? நீங்க உங்க மேல கர்த்தருடைய விஷன் இருக்குது. அதனால நீங்க சொங்கி மாதிரி உட்கார்ந்திருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க ஏன் அவசரமா சாப்பிடணும் சொல்லுங்க? உங்க மேல ஆண்டவருடைய விஷன் இருக்குது. நீங்க உடனே மன்னிப்பு கேட்கணும். நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் சொல்லுங்க சத்தமா? உங்க மேல விஷன் இருக்குது. நீங்க எதுக்கு இந்த ஜெபத்துக்கு வரணும்? உங்க மேல ஆண்டவருடைய விஷன் இருக்குது. இந்த உணர்வு எனக்கு வந்தா பத்தாது. இந்த உணர்வு எனக்கு வந்தா பத்தாது, ஒவ்வொருத்தருக்கும் வரணும். உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க, நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்க, நீங்க கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பாருங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற அசுத்தம் எல்லாம் ஒன்னொன்னா உங்களை விட்டு போகுதா இல்லையான்னு பாருங்க. ஆனா ஏன் உங்களால விட முடியலன்னா, உங்க மதிப்பு யாருக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, நம்ம மதிப்பு நம்ம நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. பிரதர், உங்க மதிப்பு இன்னும் தெரியல. சிஸ்டர், உங்க மதிப்பு எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என்னுடைய இருதயத்துல பேசுகிறார், இல்ல உனக்கு நான் தெரிய வைப்பேன். தெரிய பாருங்க, இந்த யோனா தன்னுடைய மதிப்பை தெரியாதனால ஒன்றும் இல்லாம போயிட்டாரு. பாருங்க, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படின்னு கேட்கும்போது இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னா, இல்லாண்டவரே கண்டிப்பா நான் எரிச்சலா இருக்கிறது நல்லதில்லை. ஏன்னா அத்தனாயிரம் ஜனங்கள் ராஜா முதற்கொண்டு ஆடு மாடுகள் வரையிலையும் உபவாசம் இருக்கிறதுக்கு காரணம் யாரு? காரணம் யாரு? யோனாவனுடைய பிரசங்கம். யோனாவனுடைய பிரசங்கம் அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது, பெரிய அர்ப்பணிப்பை கொண்டு வந்திருக்குது. அத்தனை பேர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி உட்கார்ந்தான். ஆனா இவன் இவ்வளோ பெரிய ஆளா இருக்கான். ஆனா என்ன பண்றான் தெரியுமா? சூறை செடி கீழே போய், அந்த ஆமணக்கு செடி கீழே போய் உட்கார்ந்து எரிச்சலா இருக்கு. ஆண்டவர் கேட்கிறாரு, ஏண்டா உன் மூலமா எவ்வளோ பெரிய காரியம் நடந்துட்டு இருக்குது, நீ போய் இந்த இடத்துல உட்கார்ந்து இப்படி எரிச்சலா இருக்கிறது நல்லதாடா? நீ இப்படி மன்னிக்காம இருக்கிறது நல்லதாடா? நீ இப்படி மனசுக்குள்ள இப்படி கோபமா இருக்கிறது நல்லதாடா அப்படின்னு கேட்கும்போது, தப்புதான் ஆண்டவரே, எனக்கு கிருபை கொடுங்க, நான் இவ்வளோ பெரிய இதுல இருந்துட்டு நான் இப்படி கோபமா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட்டுவிட்டு ஆண்டவரிடத்துல திமிரு பேச்சு, நான் மரண பரியந்தம் அப்படி இருக்கிறது, எரிச்சலா இருக்கிறது. இங்க இருக்கிற யாரோ ஒரு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் பேசுறாரு. ஆண்டவர் உங்களிடத்துல திரும்ப திரும்ப பேசுறாரு, நீ இப்படி இருக்கிறது நல்லதாப்பா, நீ இப்படி இருக்கிறது நல்லதாம்மான்னு உங்கள்கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு. கேட்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? யோனாவை மாதிரி, ஆமா ஆமா, கர்த்தர் உங்களை நம்ப மாட்டார். கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற பொறுப்பை யாராவது ஒருத்தருடைய கையில கொடுத்துட்டு ஆண்டவர் போயிட்டே இருப்பாரு. ஆனா ஆண்டவர் உங்களை கடைசி ஒரு எச்சரிப்பை போல சொல்றாரு, உன்னை நான் ரொம்ப நம்புறேன், உன் மேல பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன், நீங்க மரணம் அடைகிறதற்குள்ள அந்த திட்டத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் அப்படியே நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஆமென்.